கோலாலம்பூர் டு சென்னை வரக்குள்ள எடுத்த வியூவு ஃப்ளைட்டோடது பாருங்கள். சென்னை ஏரியா தான், நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். இது எந்த ஏரியான்னு எனக்கு தெரியல, பட் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் வியூஸு, ஃபுல்லாக பாருங்கள். ஒரு லொக்கேஷனும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஏரியாலாம் இவ்வளோ பெரிய பில்டிங்ஸு, இது சென்னையோட பூவாரா என்னன்னு தெரியல எனக்கு. டாப்லேருந்து பார்க்க சொல்ல நல்லா இருக்குது வியூஸு எல்லாமே. ஃபஸ்ட் டைம் நான் இது பார்க்குறேன். நீங்கள் யாருன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சென்னைக்கு ஃப்ளைட்டில் வர சொல்ல உங்களுடைய அனுபவம் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு இதில் கிரவுண்ட்ஸ் வரும், பில்டிங்ஸ் வரும். இந்த ஏரியா பாருங்கள், இந்த ரோடு இருக்குல்ல, இது எந்த ரோடு எந்த இதுன்னு தெரியல. இவ்வளோ மரங்களும் இவ்வளோ காடு போல் இருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட் டைம் நான் சென்னையில் இதான் பார்க்குறேன். ஐ திங்க் இந்த கிரவுண்டு பாருங்கள் கீழே நல்லா இருக்கு. இந்த ஏரியா எங்கன்னு பாருங்கள். கிரவுண்ட் ஒன்று இருக்குது பாருங்க, அது பக்கத்தில் ஒரு இது ஒன்று இருக்குது. இது என்னது? கிரவுண்ட் இருக்குது, அது என்ன கிரவுண்டு? இது என்ன ஏரியான்னு தெரியல. இங்கே பாருங்கள், கிண்டி ரேஸ் போதா இது. இந்த குதிரைலாம் ட்ரைனிங் அந்த பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது. இப்போ அப்படியே டவுன் ஆகிட்டே வரும் ஸ்லோவாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபீல் உங்களுக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஒரு மாதிரி பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபுல்லாகவே சென்னை தாங்க. சென்னையோட நம்ம ஈனம்பாக்கம் டவுன் இறங்குறோம், பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே இது மெட்ரோ வருது, மெட்ரோடது அப்படியே ஸ்லோவாக டவுன் ஆகிட்டே இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரும், அது பாருங்கள். ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரும், அதையும் பாருங்கண்ணா. அது என்ன பஸ் ஸ்டாண்ட் தெரியல, சொல்லுங்கள். அப்படியே டவுன் ஆகுது, ரன்வேஸில் இப்போ இறங்குது பாருங்கள். நல்லா இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள். சின்ன இது பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.